வாட் ஐ ஈட் இன் எ டே பார்க்கலாமா? காலைல எம்டி ஸ்டமக்ல நைட்டே வந்து ஒரு ஸ்பூன் மல்லியை வந்து ஊற வச்சிருந்தேன் ஒரு கிளாஸ் வாட்டர்ல. அந்த தண்ணியை வந்து அப்படியே வந்து குடிச்சாச்சு, மல்லியை மட்டும் எடுத்துட்டு. அதுக்கப்புறம் காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கருப்பு கவுனி ராகியை சேர்த்து இட்லி தோசை மாவு செஞ்சிருந்தேன். அதில் 2 தோசை நல்லா கிறிஸ்பியா, சாம்பார், அது கூட கருப்பு உளுந்து சேர்த்து இட்லி பொடி நல்லா வச்சு சூப்பராக சாப்பிட்டாச்சு. மதிய லஞ்சுக்கு கொஞ்சம் சாதம், அதுக்கப்புறம் முருங்கைக்காய், அப்புறம் கேரட் போட்ட சாம்பார், கத்திரிக்காய் வந்து பச்சையாக சுட்டு பசைவோம் இல்லையா, அது கொஞ்சம் பக்கோடா எல்லாமே வச்சு சூப்பராக வந்து சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு ஒரு பிளாக் காஃபி வித்தவுட் சுகர் தான், அது கூட 2 அச்சு முறுக்கு வந்து சாப்பிட்டேன் நான். அதுக்கப்புறம் நைட் டின்னருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கருப்பு கவுனி அந்த தோசை மாவு இருந்ததில் அதில் கொஞ்சம் அரிசி மாவும் சேர்த்து 2 தோசை சுட்டாங்க. ஒரு தோசை முட்டை தோசை, அது கூட சாம்பார், அந்த பொடி தான் வச்சு சாப்பிட்டாங்க. செம்ம டேஸ்டியாக இருக்குங்க இந்த தோசை. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபி நம்ம யூடியூப் சேனலில் இருக்குது. கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா சீரகம் சோம்பும் கொதிக்க வச்சு குடிச்சு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.